காத்தால் எழுந்துட்டு சந்தை நம்ம காய்கறி எடுத்து சந்தைக்கு போகாம மூத்த கஞ்சி வச்சுட்டு தூங்க போயிட்டாரா. மூத்த கட்டி வச்சு தூங்க போயிட்டாரா. அப்போ அந்த மூத்த பேச முதல்ல வெங்காயம் சொல்லிட்டா. பாவோ நம்ம தோட்டக்கா ரொம்ப நிவித்து தினமும் தண்ணி வித்து நம்ம வளர்த்து இருக்காரு. அதனால நாளைக்கு நல்லா வித்து போகணும், அவருக்கு நிறைய லாபம் கிடைக்கணும் சொல்லிட்டா. கேரட்டமா அந்த வெங்காயத்தை தழுவிட்டு, ஏய் நீ பேசாத, உன்னை உரிக்க நீ எல்லாரையும் வர வைப்ப, உன்னை வாசனையும் பல பேருக்கு பிடிக்காது சொல்லிட்டா. அப்போ வெண்டைக்காய் வந்து என்ன பாரு, நான் எவ்வளோ அழகா உள்ள வெள்ளை முத்துக்களை வச்சுக்க, என்னடா எல்லாரும் வாங்குவாங்க சொல்லிட்டா. அப்ப வெண்டைக்காய் உளுந்து கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் இல்லை என்ன பாரு, எனக்கு கிரீடம் வேற இருக்கு, பச்சைக்கா கிரீடம் வேற இருக்கு, அதனால எல்லாரும் என்னதான் வாங்குவாங்க சொல்லிட்டா. அப்போ பத்தானி உருண்டு நான் உண்டிய குத்திய அழகா இருக்க, அதனால எல்லாரும் என்னதான் வாங்குவாங்க. அப்போ போறாங்க பொண்ணு அங்க இல்லை என்ன பாரு, நான் பொண்ணு வந்து எவ்வளோ அழகா இருக்கு, அதனால எல்லாரும் என்னதான் வாங்குவாங்க சொல்லிட்டா. இப்போ எல்லா காய்கறிகளும் வெங்காயத்தை இருவி பயத்தி கிண்டல் பண்ணி பேசின. வெங்காயம் அமைதியா கேட்டு இது இடிச்சுது, மின்னல் பச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சது. மரம் நிற்கவே இல்லை. ஒரு நாளாச்சு 10 நாள் மரம் விடவே இல்லை. 10 நாளுக்கு சூரிய பகவான் வெளியில வந்தார். அரணின்னு சரி இப்போ நம்ம காய்கறி எடுத்து சந்தைக்கு நான் மூட்டை தட்டி பார்த்தேன். அச்சோ எல்லா காய்கறி அழகி போயாச்சு. ஆனா வெங்காயம் மட்டும் அழகி போகாம பதப்பதன்னு இருந்துச்சு. தோட்டக்கார எல்லா காயும் குப்பையில போட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் சந்தை எடுத்துட்டு போட்டு வித்துட்டு வந்தார். அப்போ இப்போ குப்பையில இருக்க காயும் குப்பையில இருக்கு. இந்த ஸ்டோரி என்னன்னா, நம்மள யாராவது தோட்டத்துல அவங்க கிண்டல் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா குழந்தைகளே? புரிஞ்சுது மேம்.